ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 20/2/2025 மாசி மாத தேய்பிறை அஷ்டமி. நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தமும் வருது. நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது போல் ஒரு அற்புதமான நாள் வருவதுங்கிறது கஷ்டம். சாதாரண நாட்களை விட தேய்பிறை அஷ்டமி திதியில் நம்ம செய்யும் பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல்லாயிரம் மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். அதுவும் நாளைக்கு வியாழக்கிழமையோட மைத்திரை முகூர்த்தமும் சேர்ந்து வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நாளை முழுவதுமே அஷ்டமி திதி இருக்குது. நாளை மாலை கூட நீங்கள் பைரவரை போய் வழிபட்டுட்டு வரலாம். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வழிபாடு நீங்கள் செய்யுங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் எப்படி தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்குங்களோ அதே மாதிரி நீங்கள் வணங்குங்க. தேய்பிறை நிலவு போல் உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் தேய்ந்து போகும். நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட உள்ளங்கையில் ஒரு 8 மிளகு எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தான். இந்த மிளகை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெள்ளை பேப்பர்லேயோ இல்லை வெள்ளை துணியிலையோ அல்லது சிகப்பு துணியிலையோ நீங்கள் இதை கட்டிக்கோங்க. அந்த 8 மிளகையும் அந்த துணியில் வச்சு கட்டிட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யணும். அப்போ தான் நல்ல பலன், உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். இந்த மிளகை அந்த எடுத்துட்டு அதை 8 முறை தலையை சுற்றணும். சுற்றிட்டு 8 திக்கில் அந்த மிளகை தூக்கி வீசுங்க. ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு மிளகு வீசணும். வீட்டிற்கு வெளியில் இந்த பரிகாரத்தை செய்யணும். வீட்டுக்கு வெளியில் இடவசதி இல்லைன்னா மொட்டை மாடியில் போய்ட்டும் இதை நீங்கள் செய்யலாம். மிளகை உங்கள் வீட்டை தாண்டி வெளிப்புறமாக போய் விழுற மாதிரி தூக்கி வீசுங்க. மிளகை தூக்கி வீசும் பொழுது என்னுடைய கடன் சுமை என்னை விட்டு வெகு தூரம் செல்லணும், கடனை திருப்பி நான் சீக்கிரம் தந்துடணும் பைரவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மிளகை தூக்கி போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு அப்புறம் இந்த மிளகை நீங்கள் தூக்கி எறியலாம். ஆனாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த மிளகை தலையை சுற்றி போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைங்கிறது அதிவிரைவாக உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும். நிச்சயமாக மிளகை தலையை சுற்றி போட்டுட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிளகை தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் நீங்கள் குளிக்கணும். குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு குளிங்க. உங்களை பிடித்த கடன் சுமைங்கிறது நிச்சயமாக வெகு விரைவில் உங்களை விட்டு விலகும். உங்களை பிடித்த தரித்திரியம் பீடை விலகி வறுமை விலகி செல்வ செழிப்பு உண்டாகும். உங்களை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். அயராது கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு வரும். அதே போல் இது தேய்பிறை அஷ்டமி பரிகாரம். மைத்திரை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு இது போன்ற ஒரு நேரம் நிச்சயமாக அமையிறதுங்கிறது கஷ்டம். நீங்கள் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடன் பிரச்சனையில் கடனை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வெகு விரைவிலேயே நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் அப்படின்னே சொல்லலாம். மைத்திரை முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் பிப்ரவரி 20, அதாவது 20/2/2025 இரவு 11:51லேருந்து நள்ளிரவு 2:02 வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது. டைம் பார்த்துக்கோங்க. 20/2/2025 வியாழக்கிழமை இரவு 11:51 முதல் பிப்ரவரி 21 நள்ளிரவு 2:02 வரை இந்த மைத்திரை முகூர்த்த டைம் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக லக்னம், அனுஷம் 2ஆம் பாதம், கிருஷ்ண அஷ்டமி திதி, கௌளவ கரணம், வியாகாதம் யோகம், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேரும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் மைத்திரை முகூர்த்தம் வருது. நம்முடைய பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயாரோட கருணை கண்டிப்பாக தேவை. கரெக்டாக இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேரக்கூடிய, அதாவது குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த இந்த ஒரு தினத்தில் இது வருது. இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம், அற்புதமான வழியை இந்த மைத்திரை முகூர்த்தம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும்.
கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கடனை அடைக்க இது போன்ற ஒரு அற்புதமான நாள் கிடைக்காது. இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம எந்த செயலை துவங்குவதா இருந்தாலும், எந்த பொருளை வாங்குவதா இருந்தாலும், அதற்கான கால நேரம் பார்த்து வாங்குவது தான் நம்மளுடைய வழக்கம். கடனை அடைக்க ஒரு சில நேரங்களில் நம்ம முயற்சிகளில் எடுத்தோம் அப்படின்னா, அந்த முயற்சி நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். தீர்க்க முடியாத கடனை கூட விரைவில் தீர்க்க உதவக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கடனை அடைக்க ஒரு சிறந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா எப்பேற்பட்ட கடனையும் நம்ம தீர்த்திடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த மைத்திரை முகூர்த்தம் வருது பார்த்தீங்களா, அந்த டைமிங் நைட்டில் தான் வருது. கொஞ்சம் சிரமப்பட்டாவது நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் பசுநெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். பூஜை அறையில் இது இந்த 2 விளக்கையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைத்திரை முகூர்த்தம் தொடங்கும் நேரத்தில் பூஜை அறையில் நீங்கள் 2 விளக்கையும் ஏற்றணும். ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. மொய் கவர் இல்லை அப்படின்னாக்கா ஒரு பேப்பரை மடித்து கூட கவர் போல் பண்ணிக்கோங்க. அந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடை வாங்குனீங்களோ, எவ்வளோ தொகை வாங்குனீங்களோ அதை எழுதிக்கோங்க. விரைவில் அதை அடையணும் அப்படின்னும் எழுதிக்கோங்க. ஒரே லைனில் அதை எழுதிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்து அதுலேயும் நீங்கள் இதே போல் யார்கிட்ட வாங்குனீங்க, எவ்வளோ வாங்குனீங்க, அவங்க பேர் அதை எழுதி வச்சுக்கோங்க. மொய் கவரில் ஒரு பிரியாணி இலையை வச்சு இந்த பிரியாணி இலையை மொய் கவரில் வச்சு அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு 100 ரூபாயாவது எடுத்து வச்சுருங்க அந்த கவர் உள்ளார. இதை பூஜை அறையில் வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. இந்த கவரை எடுத்து போயிட்டு நீங்கள் அந்த டயத்தில் பீரோவில் வச்சுக்கலாம். மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை வாங்கின நபர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இது நைட்டில் வருதுங்கும்போது இதை கொடுக்கறதுங்கிறது சிரமம். உங்களால் முடிஞ்சால் இப்போ ஜிபே வசதிலாம் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் அதை கூட அனுப்பலாம். இப்போ ஒரு 10,000 வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் 100 அனுப்புனீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த கவரில் வச்சு பீரோவில் வச்சுருங்க. திரும்ப உங்களுக்கு அந்த இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. கடன் அடைக்கக்கூடிய முழு அமௌண்ட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கு வரும். அப்போ இந்த பணத்தெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. சேமிப்பாக இருந்தாலும் நீங்கள் இது போல் நீங்கள் செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பு பண்ணலாம். ஒரு பச்சை துணியோடு ஏன்னா வியாழக்கிழமையாக இருக்கு இல்லையா, பச்சை துணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் அது வசம்பு கொஞ்சம் வைங்க. அது பணத்தை ஈர்க்கக்கூடியது. அதோடு இந்த நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை வச்சு கட்டி நீங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மைத்திரை முகூர்த்த நேரத்துலலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாகவே சேமிப்புங்கிறது உயரும். அற்புதமான அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக கடன் அடைவதற்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். இதை போல் நீங்கள் மைத்திரை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். நான் எப்பொழுதும் நாங்கள் மைத்திரை முகூர்த்தம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப நமக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். சில பேர் பண்ணுவாங்க, உடனே அது நடந்துடும். நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப நமக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆனால் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். நம்முடைய கர்மா தீர்ந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த நேரத்திலலாம் தவற விடாமல் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருங்க. நிச்சயமாக கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேரக்கூடிய அற்புதமான நாள். இதை வாழ்க்கையில் இது போன்ற நாட்களெல்லாம் வருவதுங்கிறது கஷ்டம். பயன்படுத்திக்கோங்க. தேய்பிறை அஷ்டமி, மைத்திரை முகூர்த்தம் மிஸ் பண்ணிடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. நிச்சயமாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்தின் அருளில் ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.